Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல chapter 4 geometry start பண்ணிட்டோம். So அதுல நம்ம first example 4.1 பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா first with the help of a ruler and compass draw a line segment PQ equal to 5.5 cm. இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ஓகேவா? So rulerனா இதுதான் scale, இது வந்து compass. இது ரெண்டே யூஸ் பண்ணி தான் நம்ம அவங்க சொன்னதை வரைய போறோம். So first நீங்க என்ன பண்றீங்கன்னா So first pencil எடுத்துட்டு நம்ம சும்மா ஒரு லைன் டிரா பண்றோம் இந்த மாதிரி. அதுல அவங்க வந்து PQ க்கு 5.5 cm சொல்லிருக்காங்களா. சோ நம்ம ஸ்டார்டிங் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அத P அப்படினு மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க ரூலர் எடுத்துட்டு அந்த P எங்க மார்க் பண்ணிருக்கீங்களோ அதோட ஸ்டார்டிங்ல கரெக்ட்டா ஸ்கேல் வச்சு காம்பஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட வச்சுட்டு 5.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் டிரா பண்ண போறோம். சோ இதுதான் 5.5. சோ கரெக்ட்டா நான் இங்க டிரா பண்ணிட்டேன். சோ நான் இந்த டிரா பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு P, நான் எங்க 5.5 வச்சிருக்கேனோ அது வந்துட்டு Q. சோ இதுதான் வந்துட்டு 5.5 சென்டிமீட்டருக்கு நான் டிரா பண்ண PQ. இதுதான் வந்துட்டு லைன் செக்மெண்ட். ஓகேவா? சோ நம்ம வந்து இந்த Q டிரா பண்ணிருக்கோமா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இங்க வச்சுட்டு ஒரு ஆர்க் மாதிரி கொடுக்கலாம். சோ நீங்க எங்க வந்து Q வச்சிருக்கீங்களோ அங்க ஒரு ஆர்க் மாதிரி போட்டுருங்க. சோ இதுதான் நம்மளோட லைன் செக்மெண்ட். சோ லைன் செக்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஒரு லைன் போட்டுட்டு அதுல ரெண்டு ஆரோ போட்டுட்டு அதுல PQ போடணும். இதுதான் நம்மளோட லைன் செக்மெண்ட். ஓகேவா? சோ ஜியோமெட்ரி பாக்ஸ் இருக்கு பாருங்க. சோ இந்த ஜியோமெட்ரி பாக்ஸ்ல நம்ம மெயினா வந்துட்டு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஸ்கேலு. ஓகேவா? இது வந்துட்டு ப்ரொட்ராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆங்கிள்ஸ் மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர்ல எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம் இத. சோ இது வந்துட்டு ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு இதுக்கு பேரு ப்ரொட்ராக்டர். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் வந்துட்டு காம்பஸ். ஓகேவா? சோ இந்த காம்பஸ்ல இந்த பென்சில் நம்ம இது பண்ணிட்டு எங்க வேணுமோ அங்க வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆர்க் பண்ணலாம், பாயிண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இதுதான் காம்பஸ். சோ மேஜரா நம்ம இந்த மூணு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இதுல. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ.